போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதும், ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டால் அங்கு எந்த அசம்பாவிதமும் நடந்து விடாமல், ஒரு உயிருக்கு கூட தீங்கு நேர்ந்து விடாமல், ஒருவர் கூட காயப்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவனுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட வரக்கூடாது. ஒருவன் கூட இடிபட்டு மிதிபட்டு கீழே விழுந்தான்னு வரக்கூடாது. இது பொதுமக்கள் அல்லது பார்வையிட வருகிறவர்கள் பெருமளவில் வெள்ளமென கூடுகிற போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற அந்த தலைவருக்குத்தான் உண்டு. அவர்தான் அந்த கடமை உணர்வோடு இருக்கணும், குற்ற உணர்ச்சி இருக்கணும். அணுவளவு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சம்பவத்திலே 43 பேர் இறந்து போனார்கள் என்றாலும் அதை பற்றி கெஞ்சிற்றும் கவலைப்படாமல், அணுவளவும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சென்னைக்கே விரைந்து ஓடி வந்துவிட்டு மறுநாளாவது போய் பார்த்தார்களா என்றால் இல்லை. 1.5 மாதம் கழித்து இளவு வீட்டுக்கு துக்கம் கேட்டு போகிறது அந்த வீட்டுக்கு தான் போகணும். நான் 1 மாதம் கழிச்சு எங்கள் ஊருக்கு போனாலும் எத்தனை வீட்டில் துக்கம் நடந்திருக்கோ அந்த வீடுகளுக்கு போய் நேராக போய் தான் துக்கம் கேட்கணும். வீட்டுக்கு வரவழைச்சு கேட்கக்கூடாது. அவையெல்லாம் படித்து கொள்ள வேண்டிய பொது வாழ்வில் பாலபாடங்கள், அரிச்சுவடி. அதை பின்பற்ற வேண்டும். நான் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. ஒரு சம்பவம் நடந்து 42 பேருக்கு மேலே 40 பேருக்கு மேலே உயிரிழந்தார்கள். நாடே பதறி போய்விட்டதுங்கிற போது இப்படி பெரும் கூடுகிற இடத்தில் காவல்துறைக்கு அவர் பாராட்டும் நன்றியும் சொன்னார். ஆனால் தன் கடமையில் அவர் தவறிவிட்டார். அப்படி பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறவர்கள் பொறுப்பை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் ஆகும். பல ஆண்டுகளா இந்த நடைப்பயணம் நடந்துட்டு இருக்கு. பல கட்சிகளும் முக்கியமா மதிமுக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த தலைமுறையினர் எந்தெந்த கட்சிகள் தொடர் நடைபயணம் விடாம நடந்திருக்கு? ஒரு கட்சி பேரை சொல்லுங்க, ஒரு கட்சி பேரை சொல்லுங்க. நடக்க ஆரம்பிச்சு கடைசி பாயிண்ட் வரைக்கும் நடந்த ஒரு கட்சி பேரை, ஒரு கட்சி தலைவர் பேரை சொல்லுங்க. பல கட்சிகள் சொன்னீங்களே, எந்த கட்சி நடந்திருக்கு? இடைவிடாமல் பாதியில் காரில் போயிட்டு ஊர் எல்லைக்குள்ளே நுழைஞ்சு நடக்கிற நடைபயணம் இல்லை. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாகனத்தில் ஏறாமல் நடந்த ஒரு நடைபயணம் யாராவது நடத்தியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். நான் தற்பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் பல கட்சிகள்னு சொன்னதுனால இந்த பதிலை சொல்கிறேன். நான் சார் உங்கள் நடைபயணத்துக்கு வாழ்த்துக்கள் சார். சிஎம் கிட்ட போய் அழைப்பு விட்டீங்க, அவர் என்ன சொன்னார்? இது பற்றியான நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்க போகிறேன்ற சொல்லியிருக்காரு. தொடங்கி வைக்க அழைத்தேன். முதலமைச்சர் பெருந்தன்மையோடு நான் வந்து திருச்சியில் தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி. நயினா நாகேந்திரன் அவர் வந்து தொடர்ந்து போதைப் பொருளை பயன்படுத்துறதுனால கொள்ளை நடந்துட்டு இருக்கு, முதலமைச்சருடைய இரும்பு கரங்கள் துரும்பூச்சி போயிடுச்சார் நயினா நாகேந்திரன் விமர்சனம். நயினா நாகேந்திரன் திசை மாறிய பறவையாக நல்ல நண்பர். எனக்கு பிளேனில் போனால் எந்த மந்திரி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவர் என் சீட்டுக்கு வந்து என்னை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே என்னை காரில் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு தான் மந்திரி அவர் காருக்கு போவார். அப்படிப்பட்ட பண்பாளர். அதனால் அவரை பற்றி நான் எதுவும் விமர்சிக்க விரும்புகிறேன். அவர் கருத்தை அவர் சொல்கிறாரு, என் கருத்தை நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட சொல்கிறேன், கோடிக்கணக்கான மக்களிடம் சொல்லுகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கான ஒரு நடைபயணம், தேர்தலுக்கான ஒரு இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வைகோ தயாராக இல்லை.